சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஒரே மாதிரியே இருக்கணும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்டில் சொல்கிற மாதிரி செயல்படணும். அண்டர் செல், ஓவர் டெலிவர். எப்போவுமே சொசைட்டியில் ஒரு 10% அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நேர்மையாக தான் இருப்பாங்க. இன்னொரு 10% எவ்வளவு பிரச்சனையே இல்லைனாலும் அவன் திருடனாக தான் இருப்பான். நம்மளோட எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள் அனைத்தும் ஒத்திசைவாக இருக்கணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே ஒரு கோட் பேசியிருந்தேன், கோட்டை பற்றி. அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங்ட்டு. ஸோ இது இன்னொரு கோட்டு, அதை பற்றியும் ஒரு வீடியோ. எனக்கு ஏன்னா இது நான் ஒசூர் போயிருந்தேன். அங்கே இருக்கிற சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒசூருக்கு பக்கத்தில் பாகலூர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த பிளேஸ் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே மாட்டியிருந்தது. அதாவது இது காந்தி சொன்ன கோட்டு தான். ஸோ அந்த கோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கான மீனிங்கை பார்ப்போம். ஸோ அந்த கோட் என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ் இஸ் வென் வாட் யூ திங்க், வாட் யூ சே, வாட் யூ டூ ஆல் ஆர் இன் ஹார்மனி. அதாவது சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது, சொல்கிறது, செய்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா, ஒத்திசைவா. ஹார்மனி அப்படிங்கிறது ஒத்திசைவோடு இருந்தது அப்படின்னா சந்தோஷம் அங்கே இருக்கும். எனக்கு 2013 சூதுகவும் படம் வந்திருந்தது, சரியா? அது நல்ல ஹிட்டு. அப்போ தினமணி பேப்பர், அதில் பலக்கருப்பையாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் இந்த சூதுகவும் படத்தை பற்றி. இந்த படம் ஏன் இப்படி ஹிட் ஆச்சு? அதாவது திரைப்படங்கள் எல்லாமே காலத்தை பிரதிபலிப்பவை. இப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், அதாவது அதாவது திரைப்படங்கள் காலத்தை பிரதிபலிக்கிறதுனா இன்றைக்கி சொசைட்டியில் ஏமாத்துறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் தான் சொல்லுவார், அந்த சுதந்திர போராட்ட காலத்துலலாம் காந்தி நேர்மையை பற்றி மக்களுக்கு போதிச்சு அன்றைக்கி சொசைட்டியே ரொம்ப நேர்மையாக இருந்தது. அதில் இன்னொன்று சொல்லுவார், எப்போவுமே சொசைட்டியில் ஒரு 10% அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நேர்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 10% எவ்வளவு பிரச்சனையே இல்லைனாலும் அவன் திருடனாக தான் இருப்பான். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற 80% எதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நம்ம நேர்மையை பற்றி அதிகமாக போதிச்சதுனால அன்றைக்கி நிறைய சொசைட்டியில், சமுதாயத்தில் நேர்மை அதிகமாக இருந்தது. இன்றைக்கி நேர்மை குறைவாக இருக்குங்கிறத தெரியும். நம்ம முதல்ல நமக்குள்ளே உள்நோக்கி கேட்டுக்கணும், நாம் ஒவ்வொரு செய்கிற செயலையும் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஹார்மோனிக்கு வரும் இந்த கோட்டு, காந்தி சொன்ன கோட்டு. அதாவது சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கணும். மனசில் நினைக்கிறது ஒரு மாதிரியாகவும், சொல்கிறது ஒரு மாதிரியாகவும், செய்கிறது ஒரு மாதிரியாகவும் இருந்தது அப்படின்னா, சொசைட்டிங்கிறது மக்கள் உங்களையே நம்ப மாட்டாங்க. நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறோம், இந்த ப்ராடக்டில் சொல்கிற மாதிரி செயல்படணும். அதாவது தான் சொல்லுவாங்க அண்டர் செல், ஓவர் டெலிவர். அதாவது கஸ்டமர் ஹாப்பினஸ். அதாவது உங்கள் ப்ராடக்டை உங்கள் ப்ராடக்டில் நிறைய விஷயங்கள் கூட இருக்கட்டும், செய்யட்டும். ஆனால் நீங்கள் அதை கம்மியாக சொல்லுங்கள். பட் அதிகமாக மக்கள் பயன்படுத்தும் போது, அல்லது மக்களுக்கு அதிகமான அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் போது தே கெட் அ வாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்டர் செல், ஓவர் டெலிவர். அப்போ அது உங்களுக்கான அது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லாயிருக்கும். உங்கள் ப்ராடக்டை பற்றி மற்றவங்கள்ட்ட அவங்க ரெஃபர் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம பேசக்கூடிய சொற்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் கான்ட்ராக்டே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, சரிங்களா? அதுவுமே எனக்கு அது எப்படின்னு சொல்ல, சைக்காலஜிக்கலாக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ரீதிங்க் பண்ணணும். நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கிறோமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோமா? ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் அன்றைக்கி இதை சொன்னீங்க, இன்றைக்கி மாற்றி சொல்கிறீங்கன்ட்டு. அதாவது சில விஷயங்கள் மறந்துடும். நான் அதனால் நீங்கள் ஆமாம், எனக்கே சம்டைம்ஸ் நான் அன்றைக்கி சொன்னதை மறந்துட்டு, அது இன்டென்ஷனலாக இல்லை, பட் மறந்துட்டு இன்றைக்கி மாற்றி சொல்லுவேன். அதனால் நீங்கள் எனக்கு ரிட்டனாக வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பண்ணிவிடுங்க. நான் என்ன இப்போ சொல்லி முடித்தேன். இப்போ கண்டிஷன்ஸ், எம்ப்ளாயீஸை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் நான் சொல்லியிருக்கிறேன்னா, அந்த கண்டிஷனை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் அன்றைக்கே இப்படி தான் நம்ம பேசியிருந்தோம் பாருங்கள், நான் கூட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்கள் ஓகே போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளையே இன்னர் உள்நோக்கி பார்த்து நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம சிந்திக்கிறதும் பேசுகிறதும் செய்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஹாப்பினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ
எஸ் எ சோல், நம்மளுடைய ஆத்மா எதிர்பார்க்கறது சந்தோஷத்தை. அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள் அனைத்தும் ஒத்திசைவாக இருக்கணும். நன்றி.